This video sponsored by EduQuest. இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் வந்து தமிழ்லேயே இருக்குது. தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணி வாங்கி கற்றுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், நான் தோலோடு தாங்க சேர்த்துருக்கேன், ஒரு அரை மாம்பழம், அப்புறம் வந்து ஒரு மாதுளையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அழுவாத இருக்கணுங்க. கொஞ்சம் கூட இல்லைன்னா வந்து ஜாம் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ எல்லாத்தையும் இது சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதில் நான் வந்து சின்ன மிக்ஸி ஜாருங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேங்க. நீங்கள் பெரிய மிக்ஸி ஜார்னால் ஒரேடியாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதில் அப்புறம் இன்னொரு பொருள் கலருக்காக சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் கொஞ்சமாக நான் வந்து துண்டு துண்டாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து திரும்பி இது வடிகட்டிக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து எந்த பிசுறும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதுமாரி ஒரு வடிகட்டி எடுத்து அதில் இந்த பழத்தை எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே இறங்காதுங்க. நம்ம அந்த இதுமாரி ஸ்பூனோ இல்லை பேச்சிலவோ வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். இறங்கி மீதி இருக்கிற அந்த அரைப்பட்டாமல் இருக்குல்ல, அதையும் நீங்கள் திரும்பி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இட்டு வந்து திரும்பியும் போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா அது வந்து மாதுளை பழத்தோட விதையும் அதோட தோல் தான் இருக்கும். ஆப்பிளோட மாம்பழத்தோட தோல் தான் இருக்கும். பாருங்கள், நான் மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்து வந்தேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த பழத்தை அளந்துக்கணுங்க. அரைச்ச விழுதை எந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வருதோ அந்த கப்பில் வந்து 3/4 கப்பு வந்து சர்க்கரை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்படுனா நீங்கள் வந்து 1 கப்பு அளவுக்கு கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 3/4 கப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அந்த ஸ்வீட் போதும்னு சொல்லி நான் அவ்வளோதாங்க சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கனமான பாத்திரத்தில் வந்து இதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா ஓரத்துலலாம் எடுத்து விட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஓரத்தில் விட்டாலுமே நம்ம வந்து சர்க்கரை போடுறதால அது அப்படியே கிறிஸ்டல் ஆகிடும். அதனால் நல்லா ஓரத்தில் இருக்கலாம் எடுத்து விட்டு நல்லா கலந்துடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டியாகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இன்னுமே கெட்டியாகிடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழ சாறை வந்து இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறதால அது கிறிஸ்டலாக ஆகாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சைப்பழ சாறு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா இதில் வந்து இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்குறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பதம் எப்படின்னு செக் பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா அது வந்து டக்குன்னு கீழே இறங்கி வராமல் மெதுவாக வந்து வரும். அது வந்து கரெக்டான பதம். பாருங்கள், அப்படியே நிற்குது பாருங்கள். இப்படி சாய்ச்சாலுமே லைட்டாக தான் வரும், ரொம்ப வராது. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான பதம். இதை நல்லா சூடு ஆறுனதுமே நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் பாட்டிலில் இப்போ ஸ்டோர் பண்ணி ஒரு நாள் கழித்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் ஒன்றாவே சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் ஒரு நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டா நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரெட்டில் போட்டு வாட்டுறேன் பாருங்கள். இது வந்து கோதுமை ப்ரெட்டுங்க. இது வந்து மேங்கோ சேர்த்ததால தான் இந்த கலர் இருக்குது. இல்லைன்னா வந்து நல்லா ரெட்டிஸாகவே இருக்கும். நம்ம ஏன்னா பீட்ரூட்டு சேர்த்தோம். இந்த மாம்பழம் சேர்த்ததால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க.
நீங்கள் மாம்பழம் சேர்க்காம ஆப்பிள், திராட்சை இது மாதிரி வந்து சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் கலர் நல்லா கடையில் கிடைக்கிற அந்த கலரே வருங்க. நீங்கள் ஃபுட் கலர்லாம் சேர்க்க வேணாங்க, பீட்ரூட் சேர்த்து செய்யுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.